ஜெபமன கடவும். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உடைய கிருபையினால் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இந்த நாளில் கூட இந்த பகல் வேலையிலே எங்களுடைய பிரயாணங்கள், நாங்கள் செய்த வேலைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். மீண்டுமாக உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உமக்கு ஆராதனை செலுத்த எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகின்றேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த 2 நாட்கள்ல இப்படிப்பட்ட சிறப்பு ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற திருச்சபை பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து வருவீராக. பாடுகின்ற பாடல், கேட்கப்படுகிற வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும். பிதா, குமார, பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகள் 501வது பாடல். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. கீதங்களும் கீர்த்தனைகளில் 501வது பாடல். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சேர்ந்தோர் பேத்திரனே சோக பத்திரமரணம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. பாபமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடக்கிற ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோ சத்குருநாதன் சஞ்சலமினே நெஞ்சமிமாகினார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. ஆசை செய்திடுவார் அருமைகளைப்பார் அம்பரத்தானில் எனக்காய் ஜெபிப்பார். மூசவை மறைப்பார் மோசவை நடப்பார். மூச்சவரே சத்தியம் வாசலுயரணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார் கண்ணே துணைப்பார். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பார் பாக்கிய கொடுப்பார். பரம பலவீனடையெடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும் புவி வசை பேசட்டும் பொல்லா நம்புகளை நிறட்டும். ஆனது ஆகட்டும் அருள்மனை பேரிடும். அன்பு மிகும் பேரின்பமனைக்கடும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே
எந்த குறைவுற்றோனே மனமே. ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வலிவை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகள் குரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்த துக்கப்படுகிற எங்களை செயற்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமுமாய் இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய எங்களுக்கு பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் மரணத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்கள் குரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாம தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும்படியவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 33. சங்கீதம் 33. நீதிமான்களை கர்த்தருக்குள் களிகூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்திரரையும் காண்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதாம், அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும்
மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றவாறே நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாய் அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் திருப்ப வைத்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய என்ற வலது பரிசை வீசிருக்கின்றார். அவ்விடத்தில் இந்த உயிர்லோரை மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனோடு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். உட்காருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற சபை மக்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. ரூத் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் என்பது. கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு பேசுமாறு நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த சத்தியமுள்ள வசனத்தை நாங்கள் எங்கள் இருதயத்தில் கேட்டு விதைக்கப்பட்டு அது பலன் கொடுக்கதாக நீர் கிருபை தாரும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த சிறப்பு ஆராதனையிலே நமக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்க? ரூத். அப்படிதானே? போன வாரம் யோசுவா, போன வாரம் யோசுவா, இந்த வாரம் ரூத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதாவது ரூத்தை குறித்து நமக்கு 4 அதிகாரத்தையும் மனப்பாடமா சொன்னா கூட எல்லாரும் சொல்லிடுவீங்க, அப்படிதானே? 4 அதிகாரத்தையும் A to Z நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணோம்? தெரியும். என்ன சம்பவம் என்றும் நமக்கு தெரியும். ஓகே, இந்த நாளிலும் கூட நாம் ரூத் புஸ்தகத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இங்க மருமகள் எத்தனை பேர் இருக்கீங்க? சரி, எல்லாரும் ஒரு வீட்டுக்கு வந்த மருமக்கள், அப்படிதானே? சரி, இப்ப இருக்கிற மருமக்கள் இங்க யார் வந்திருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்களேன். ஏன்னா எல்லாரும் மாமியாரா இருந்த மாதிரி தான் இருக்கு. மருமக்கள் மாதிரி கொஞ்சம் ஒரு 2-3 பேர் தான் இருந்த மாதிரி இருக்கிறது. சரி, ஓகே. இந்த நாளில் கூட ரூத்தின் புஸ்தக நாளே அது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், உண்மையான குடும்ப உறவை என்ன பண்ணுகிறது உணர்த்துகிற புஸ்தகம் தான் ரூத். ஓகே, இந்த ரூத் பெயருக்கு அர்த்தம் யாருக்காட்டு தெரியுமா? நிறைய நேரம் இதை பத்தி நம்ம பேசியிருப்பீங்க, அப்படிதானே? நிறைய நேரம் ரூத்தினுடைய புஸ்தகத்தை வாசித்திருப்போம், நிறைய நேரம் செய்தி கொடுத்து கேட்டிருப்போம். ரூத் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்நேகம். சரி, சரியாக சொன்னீங்க. நட்பு. இன்னொரு பெயர் என்னது? நட்பு, இனியவர் என்று பொருள்படும். அப்ப பாருங்க, இந்த ரூத் தன் பெயருக்கு ஏற்றபடி வாழ்ந்த ஒரு பெண், தன்னுடைய பெயருக்கு ஏற்றபடி வாழ்ந்த ஒரு பெண். அப்ப ரூத்துடைய தேசம் எது? மோவா.
ஆனால் அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கப்பட்ட தேசம் எது? பெத்லெகேம். அம்மாவா இல்லையா? புதுசா சொன்ன மாதிரி பாக்குறீங்க. பாருங்க, மோவாப் என்கிற ஒரு தேசத்திலிருந்து ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி ரூத்தை பெத்லெகேம்க்கு அழைத்து வந்து அவளை என்ன பண்ணுகின்றார்? ஆசீர்வதிக்கின்றார். சரி, இதெல்லாம் போகட்டும். நமக்கு எல்லா சூழ்நிலையும் தெரியும். ரூத்தினுடைய கணவர் பேர் என்ன? என்னாச்சு? கிலியோன், அப்படிதானே? கிலியோன். யோசிக்காதீங்க. ரூத்தோட கணவர் பேர் என்ன? கிலியோன். அப்ப பாருங்க, ஒரே நாள்ல தன் கணவரையும் தன் 2 பிள்ளைகளையும் இழந்தது யாருது? நகோமி. இப்ப இருக்கிறது யாருதான்? இந்த 3 பெண்கள், ஒர்பால், ரூத், நகோமி. அப்ப இந்த 3 பேருடைய வாழ்க்கையை பற்றி விவரிக்கிற ஒரு புஸ்தகம் தான் என்னது? ரூத்தினுடைய புஸ்தகம். சரி, இது எல்லாமே இருக்கட்டும். இன்னைக்கு ரூத்தின் வாழ்க்கையிலிருந்து ஒரு 3 காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் காரியம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, இந்த 1ஆம் அதிகாரம் முழுவதுமாக நம்ம வாசிக்கும் போது அதில் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் கண்ணீர். என்ன இருக்கும்? கண்ணீர். கண்ணீர்னா என்னன்னு தெரியும், அப்படிதானே? பெண்கள் நிறைய நேரம் என்ன வடிப்பீங்க? கண்ணீர் அடிப்பீங்க. சரி, இந்த அதிகாரம், முதல் அதிகாரம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், ரூத் நகோமியினுடைய கண்ணீரை என்ன பண்ணுகிறது? உணர்த்துகிறது. அதாவது இந்த வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. ரூத் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாருங்க, இங்க 2 மருமக்கள் மாதிரி என்ன செய்கிறார்கள்? சத்தமிட்டு, கண்ணீர் வராம சத்தமிட்டு அழ முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு கண்ணீர் வருது, சத்தம் போட்டு நான் அழுறேன். கண்ணீர் வரலன்னா எப்படி இருக்கும்? பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? சும்மா அழுறான், சும்மா அழுறான். ஆனா இங்க பாருங்க, இவங்க 2 பேரும், நகோமி சொல்லுகின்றால், அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறாள்? நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார். அப்போ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்த்துதலை தான் நகோமி என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறா. இதை கேட்ட உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? சத்தமிட்டு அழுறாங்க. இப்ப உங்களை நான் நீ நல்லா இருமான்னு சொன்னா நம்ம அழுவோமா? நம்ம அழுவோமா? சொல்லுங்களேன். இல்ல, அப்படிதானே? ஆனால் இங்க 2 மருமக்களும் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம், தன் மாமியாராகிய நகோமி இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், அவள் நம்மளை விட்டு என்ன பண்ண போகின்றாள்? பிரிந்து போகின்றார். இதை உணர்ந்து அவங்க 2 பேரும் என்ன பண்ணுகிறார்களாம்? அழுகின்றார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது அழுகை, கண்ணீர், இதை தான் உணர்த்துகின்ற ஒரு அதிகாரம். அப்ப அங்க ரூத்தினுடைய வாழ்க்கை இப்படி எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. நகோமியின் வாழ்க்கை எப்படிதான் இருக்குது? கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. அப்ப இந்த கண்ணீரின் மத்தியில தான் ரூத் என்ன பண்ணுகின்றான்? கடந்து செல்கின்றான். இன்னைக்கு அநேக பெண்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் வருவதற்கு பல காரணம் என்ன பண்ணும்? இருக்கும். சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த கண்ணீர் மத்தியில பொறுமையா என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவாங்க. சில பேர் என்ன பண்ண முடியாது, அந்த கண்ணீரை பொறுத்து கொள்ள முடியாமல் சில டெசிஷனை என்ன பண்ணுவாங்க? எடுத்து மூவ் ஆன் பண்ணி போவாங்க. ஆனா இங்க ரூத்தை நம்ம பார்க்கும்போது தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அடுத்த நேரம் என்ன செய்ய போகிறோம்னு தெரியாது, அடுத்த நேரம் எங்க போக போறோம்னு தெரியாது. இந்த எல்லா சூழலையும் தாண்டி அவளுக்குள்ளான இருக்கிற அந்த கண்ணீரின் பாதையில தான் அவள் என்ன பண்ணுகின்றாள்? கடந்து போகின்றார். இந்த 1ஆம் அதிகாரத்துல நகோமி, ரூத் இவங்க 2 பேருடைய கண்ணீருக்கும் அழுகைக்கும் காரணம் தனிமை. காரணம் என்ன? எத்தனை பேர் தனிமை நினைச்சு அழுதுருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. சில கணவர் இல்லாத பெண்களுக்கு தெரியும், அல்லது பிள்ளைகளை இழந்த தாய்க்கு தெரியும் அந்த தனிமை வந்து என்ன பண்ணும், எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு அழுகையை கொடுக்கும் என்று. அப்ப இங்க ரூத் வாழ்க்கையில ஒரு தனிமை. என்ன தனிமை? கணவன் இழந்து இப்ப எப்படி இருக்கிறா? தனிமையாக இருக்கின்றார். அப்ப அந்த ஒரு அழுகை, அப்புறம் நகோமிக்கு அழுகை, தன்னுடைய கணவரை இழந்த ஒரு அழுகை, தன்னுடைய மகன்களை இழந்த ஒரு அழுகை. அப்போ அழுகை கண்ணீரும் நிறைந்த இந்த 1ஆம் அதிகாரத்திலே தான் ரூத்தினுடைய வாழ்க்கை தொடங்குகிறது. ரூத்தினுடைய வாழ்க்கை எதுல ஆரம்பிக்கிறது? கண்ணீர்ல என்ன பண்ணுது? ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு அநேக பேருடைய பெண்களுடைய வாழ்க்கை எதுலதான் இருக்கிறது? கண்ணீர்ல தான் இருக்கு. அன்னைக்கு உதாரணமாக அண்ணால பாருங்க, கவலை, என்ன கவலை இருந்துச்சு? குழந்தை இல்லை. அந்த கவலை கவலையா இல்லை, கண்ணீராக என்ன பண்ணது? மாறினது. அப்ப அவளை ஆண்டோடைய சமூகத்துல என்ன பண்றா? போறா, கண்ணீர் விட்டு செபிக்கின்றா. அப்ப அநேக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பேர் பெண்களுடைய வாழ்க்கை கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. ஆனா யார் அந்த கண்ணீரின் மத்தியில கடந்து போகிறார்களோ கர்த்தர் அந்த கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா.
அப்போ முதலாவதாக இந்த ரூத் புஸ்தகத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம், இன்னைக்கு பெண்கள் அநேக பேர் இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை கண்ணீராக இருந்தாலும் ஆண்டவர் மீது நீங்க நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் அந்த கண்ணீரை எப்படி மாற்றுகிறார்? களிப்பாக மாற்றுகின்றார். அது மாத்திரமல்லாமல் அதே இதுல நம்ம பார்க்கும்போது அந்த ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றுக்கொண்டு. அப்ப 2 விதமான மருமக்கள்மார் ஒரே வீட்டுல என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. 2 பேருக்கும் பாசம் ரொம்ப. ஆனா ஒர்பால் என்ன செய்கின்றான்? அந்த பாசத்துல இருந்து ஒருபடி இறங்கிட்டான். என்ன பண்ணிட்டான்? ஒருபடி இறங்கி தன் மாமியாரை, உலக பிரகாரமாக நேசித்த மாமியாரை முத்தமிட்டு என்ன பண்ணுகிறாள்? கடந்து செல்கிறாள். இன்னும் அவ மறுபடியும் எங்க போறான்? மோவாப் தேசத்தில இருந்து வேறொரு மனிதனுக்கு வாக்குப்பட்டு தன் வாழ்க்கை என்ன பண்ண போகிறான்? அமைக்க போகிறார். ஆனா ரூத் அதே அழுகையில தான் யாரு கூட கடந்து செல்கிறார்? நகோமியோட என்ன பண்ணுகின்றாள்? கடந்து செல்கிறார். இன்னைக்கு மாமியார் கண்ணீரோடு பயணிக்கிற எத்தனை மருமக்கள் மாதிரி இருக்கிறாங்க. அதே போல மருமகளுடைய கண்ணீரை துடைக்கிற மாமியார் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதை நம்ம என்ன பண்ணணும்? சிந்தித்து பார்க்கணும். அன்னைக்கு தன்னுடைய மருமகளுக்கு ஒரு நிலைமை, கணவர் இல்லை, இனிமே எனக்கு பிள்ளை இல்லை என்று சொன்ன உடனே அந்த மாமியார் என்ன சொல்லுகிறாள்? நீங்க போங்கம்மா, நீங்க போய் உங்க வாழ்க்கையை என்ன பண்ணுங்க? பார்த்து கொள்ளுங்க. ஆனா ரூத் என்ன பண்ணல? போகல. நகோமியும் கண்ணீரோடு இருக்கிறா, ரூத்தும் கண்ணீரோடு இருக்கிறாங்க. 2 பேரும் கண்ணீரோடு தான் என்ன பண்றாங்க? பெத்லெஹேமுக்கு கடந்து செல்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை கூட கண்ணீரின் மத்தியிலே கடந்து போகிற மாதிரி இருக்கும். கண்ணீரின் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம கண்ணீர் வடிக்கும் போது அந்த கண்ணீருக்கு மிகுந்த பலன் உண்டு. ஆண்டவர் அந்த கண்ணீரை என்ன பண்ணுகின்றார்? களிப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கின்றார். அதுதான் சங்கீதத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்போ அன்னைக்கு ரூத்தினுடைய கண்ணீரும் நகோமியுடைய கண்ணீரும் யாருடைய கணக்குல இருக்குது? கர்த்தருடைய கணக்குல இருக்கிறது. கர்த்தர் அதை கணக்கு பார்த்து ரூத்தை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஆசீர்வாதம். வேதத்துல ரூத் பெயர் எங்க எழுதப்பட்டு இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வம்ச வரலாறுல இடம் பெற்றிருக்குது. அப்ப பாருங்க, ஒருவேளை என் வாழ்க்கை அழுகையா இருக்குது, என் வாழ்க்கை கண்ணீரா இருக்கிறதுன்னு அவளும் நகோமியை விட்டு மோவாப் தேசத்துக்கு போயிருந்தா இந்த பாக்கியத்தை அவள் என்ன பண்ணிருக்க முடியாது? பெற்று கொண்டிருக்க முடியாது. என்ன நிலைமை வந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் சரி, நாம் கர்த்தரை என்ன பண்ண வேண்டும்? உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப இதற்கு ஒரு அடிப்படை காரணம் ரூத்தினுடைய கணவர். நிச்சயமாக அவர் சொல்லி இருக்கணும், நாங்க வணங்குகிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் எங்களை என்ன பண்ண மாட்டார், கைவிட. ஏதோ ஒரு வார்த்தைகள் இந்த ரூத்தின் மனதில் என்ன பண்ணிருக்குது? பதிஞ்சிருக்குது. அதனாலதான் அவள் தன் மாமியாரை விட்டு என்ன பண்ணல? போகல. அவள் சொல்லுகிறார், உம்முடைய ஜனம் என்னுடைய, உம்முடைய தெய்வம், அந்த தெய்வத்தை பற்றி கொண்டால், கண்ணீரின் பாதையில தான் பற்றி கொண்டால் கர்த்தர் அந்த கண்ணீரை என்ன பண்ணினார்? மாற்றினார். அப்போ காரியம் ரூத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? கண்ணீரின் பாதையில நாம் செல்லும் போது கர்த்தர் அந்த கண்ணீரை என்ன பண்ணுகின்றார்? களிப்பாக மாற்றுகின்றார். அதே ரூத் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாருங்க, உன் மருமகள் அவனை பெற்றானே. பாருங்கள், அங்க ரூத்தினுடைய கண்ணீரும் மாற்றப்படுகிறது, நகோமியினுடைய கண்ணீரும் மாற்றப்படுகிறது. அப்ப யாரெல்லாம் கண்ணீரின் மத்தியிலும் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொண்டு தன் வாழ்க்கையிலே தன் குடும்பத்திலே வருகிற பிரச்சனையை சமாளித்து செல்கின்றார்களோ கர்த்தர் அந்த கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறார். ஏனென்றால் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் எங்க வைத்திருக்கிறார்? அவருடைய துருத்தியில என்ன பண்ணுகின்றார்? அந்த துருத்திலிருந்து ஒரு சொட்டு கூட கீழே என்ன பண்ணாது, போகாது. எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நம்ம கணக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். 2வது காரியத்தை நாம் பார்க்கும்போது கடமையை செய்த ரூத். 2வது என்னது? கடமையை செய்த ரூத். அதே ரூத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
ம். பாருங்க, இரண்டாவது காரியம், அவள் கடமையை செய்கிறாள். யாருக்கு கடமை செய்தாளாம்? மாமியாருக்கு என்ன செய்கின்றாள்? கடமையை செய்கின்றாள். நம்ம பார்க்கலாம், முந்தின அதிகாரம் வர நம்ம பார்க்கும்போது அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ரூத்துட்டே நகம்டே என்ன பண்ணாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அடுத்த பொறுப்பை இவள் என்ன பண்ணுகின்றாள்? ஏற்றுக் கொள்கின்றாள். தன் மாமனார் இருந்தா மாமியாரை யார் பார்த்திருப்பா? மாமனார் பார்த்திருப்பா. பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகள் என்ன பண்ணிருப்பாங்க? ஆனா இங்க யாருமே இல்லை. இப்ப கூட இருக்கிறது யாருதான்? ரூத். அப்ப அவ என்ன பண்ணுகின்றாள்? தன் மாமியாரை பார்க்கின்ற கடமை அவள் என்ன பண்ணுகின்றாள்? எடுத்து கொள்ளுகின்றாள். அந்த கடமையை எடுத்து அவளுக்காக தன் வீட்டை விட்டு வெளியில போய் என்ன பண்ணுகின்றாள்? வேலை செய்கின்றாள். இன்னைக்கு எத்தனை மருமகள் அப்படி இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். மருமகள் வேண்டாம், எத்தனை பெண்கள் அப்படி இருப்பாங்க? ஒரு குடும்ப கஷ்டங்கும் போது எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? வெளியில போய் வேலை செய்து பார்க்கிறாங்க. அதே உலகத்துலதான் அநேக பேர் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. ஆனா இங்க ரூத்தினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவள் ஞானமாக செயல்படுகின்றார். இதுதான் இனிமே என்னுடைய கடமை. நான் தான் என் மாமியாரை பார்க்கணும். நான் தான் இனிமே அடுத்த என் குடும்பத்தின் காரியங்களை பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய கடமைகளை அவள் என்ன பண்ணுகின்றாள்? சிறப்பாக செய்கின்றாள். அப்ப அந்த கடமையை செய்தனால அவளுடைய ஆசீர்வாதம் என்ன? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. அல்லேலூயா. யோசிப்பா, இன்னைக்கு எத்தனை மாமியாரோட எத்தனை மருமக்களோ நான் என்ன வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டுல நான் மாடா உழைக்கிறேன, எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆனா அந்த பலனை யார் தருவா? கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தருவா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனா கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ஆண்டவரும் அப்படிதான். அவர் வரும்போது நம்ம என்ன செய்கை செய்தோமோ அதற்கேற்ற தக்க பலனை தான் என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். அதே போலதான் அன்னைக்கு ரூத் எதையும் எதிர்பாராம நான் தான் என் மாமியாரை பார்க்க வேண்டும் என்று அந்த கடமையை எடுத்து அதற்கேற்றவாறு வாழ்ந்தாள். அதற்கேற்ற மாதிரி செய்தால் கர்த்தர் அவளை என்ன பண்ணினா? ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு பெண்கள் நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்குன்னு என்ன கடமை கொடுத்திருக்கோ அதை நீங்க நிச்சயமாக என்ன பண்ணணும்? செய்யணும். அந்த கடமை செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய கஷ்டங்கள் என்ன பண்ணும்? வரும். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கடமை என்ன பண்ணணும்? நிச்சயமாக செய்யணும். குணசாலின ஸ்திரீயை போலதான் நீங்க என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். அதைதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் அதே ரூத் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். ம் ம் இங்க பாருங்கள், ரூத் தன் கடமையை செய்யும் போது அந்த கடமைக்கு உதவியாக ஆண்டவர் ஒரு மனிதனை என்ன பண்ணுகின்றார்? வைக்கின்றார். இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வேலை பார்க்குறாங்க. நிறைய பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்பை யாரு தான் பார்த்தாகணும்? அவங்க தான் பார்த்தாங்க. ஒருவேளை அந்த பொறுப்பை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்தா பிரச்சனை, டீச்சருக்கு அங்க வேலை இருக்காது. அதே போல பிள்ளைகள் வேலை டீச்சர் பார்த்தா இருக்காது. ஆனா இங்க பாருங்க, ரூத் என்ன செய்கின்றார்? தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கடமையில உதவி செய்வதற்கு ஆண்டவர் ஒரு மனிதனை என்ன பண்ணுகின்றார்? ஏற்படுத்துகின்றார். அதுதான் யாரு? போவாஸ். நல்லா பாருங்க, யாருக்குமே போவாஸ் இந்த வார்த்தைகளை சொன்னதாக சொல்லப்படல. ஆனா ரூத் தன் கடமையை செய்யும் போது இவளுக்காக சிலதை அரிக்கட்டுகளிலிருந்து என்ன பண்ணுங்க? சிந்த விடுங்க. இதை எதற்கு சொல்லுகிறேன்னா, நீங்க எந்த அளவுக்கு பிரயாசப்படுறீங்களோ அந்த பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு உங்க குடும்பத்திற்காக நீங்க விதைக்கிறீங்களோ, பாடுபடுறீங்களோ, அதற்கு பலனை ஆண்டவர் என்ன பண்ணுகின்றார்? தருகிறவராக இருக்கின்றார். ஆகவே உங்க இருதயத்திலேயோ உங்களுக்கு சிந்தனை இருக்கும், இந்த வீட்டுக்கு நான் செஞ்ச என்ன பிரயோஜனம்? அந்த சிந்தனை இன்னைக்கே என்ன பண்ணுங்க? எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை மாத்திரம் நீங்க செய்யுங்க. அதற்கேற்ற பலனை என்ன பண்ணுவார்? கர்த்தர் தருகிறவராக இருக்கின்றார். அதுதான் நீதிமொழி 31 வசனத்திலிருந்து 31 வசனம் வாசிக்கும் போது, ஒரு பெண்ணானால் ஒரு குடும்பத்துல இப்படிதான் இருக்கணும்னு என்ன பண்ணிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. அதுக்கேத்த மாதிரி இருக்கிற பெண் தான் தன் கடமையை செய்கின்ற பெண். அப்ப அந்த பெண் எப்படி இருக்கிறாள்? அநேக பேர் அவளை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? குணசாலி என்று சொல்லுகிறார்கள். அநேக ஸ்திரீகளுக்குள் அவள் பாக்கியவதியாக என்ன பண்ணுகின்றாள்? இருக்கின்றாள்.
எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அதே போலதான் அழுகை நிறைந்த வாழ்க்கை தான் ரூத்தினுடைய வாழ்க்கை. ஆனாலும் தன் கடமையை செய்ய அவள் என்ன பண்ணவில்லை, தவறவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு தான் நீங்க இருக்கிறீங்க. ஆகவே நீங்க செய்ய வேண்டிய கடமை நிச்சயமாக என்ன பண்ணணும், செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அங்க நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நல்லா பாருங்க, அன்னைக்கு ரூத் கடமை செய்தா, யாரு முன்னாடி நிக்கணும்னு நினைச்சு செய்யல. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுகிறது, அவள் யாருக்கு முன்பதாக நிற்பாளாம், ராஜாக்களுக்கு முன்பாக. அந்த ராஜாக்கள் பட்டியல ரூத் வந்தாளா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தாவீது ராஜா யாருடைய சந்ததியில வராரு, ரூத்தினுடைய சந்ததி இல்ல. நல்லா பாருங்க, போவாஸ் ஓபத்தை பெறுகிறார், ஓபத் ஈசாயை, ஈசாய் தாவீது. அப்ப பாருங்க, நம்ம கடமையில ஜாக்கிரதையாக இருக்கும்போது நம்ம யாருக்கு முன்பாக நிற்கிறோம், ராஜாக்களுக்கு முன்பாக. நம்ம கடமையை செஞ்சுட்டு போய், ஒருவேளை நீங்க கடமையை செய்கிற மருமக்களா இருக்கலாம், உங்க கணவர்கிட்ட போய் முன்னாடி நில்லுங்க, உங்களை வாழ்த்துவாங்களா? இல்ல. ஆனா யார் நம்மளை வாழ்த்துவா? கர்த்தர். ராஜாதி ராஜாவை ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்க கடமையை நீங்க செய்யும் போது கர்த்தருக்கு முன்பதாக நீங்க என்ன பண்ணுகிறீங்க, நிற்கிறவர்களாக இருக்கின்றீர்கள். ஆகவே இரண்டாவதாக ரூத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன செய்யணும், கடமை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நீங்க என்ன பண்ணணும், செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த ரூத்தின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் காத்திருக்கின்ற ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? காத்திருக்கின்ற அனுபவம். ரூத் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ, அந்த மனுஷன் புசித்து குடித்து தீடு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. இங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு, அப்படிதானே? நகோமி என்ன சொல்லுகிறா, ரூத்திட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கிறா, நீ போமா, அந்த மனுஷன் வீட்டுக்கு போ, அவன் குடித்து நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் அவன் பாதத்துல போய் நீ என்ன பண்ணிக்கோ, படுத்துக்கொள். சரியா? இது அநேக பேர் பார்க்கும்போது தவறான முறையாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. யூதர் காலத்துல நம்ம பார்க்கும்போது அது ஒரு கலாச்சாரம். என்ன என்று சொன்னா, விதவையா இருக்கிற பெண்ணு ஒரு மனிதனிடம் போய் இப்படி அணுகி கொண்டால் அதற்கு என்ன அர்த்தம்னா, நீர் என்னை திருமணம் செய்து கொள்ளும் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? நீர் என்னை திருமணம் செய்து கொள்ளும். ஏன்னா பொதுவாகவே விதவைகளுக்கு அடுத்த வாழ்க்கை என்ன பண்ணாது, கிடையாது. அப்போ எந்த பெண் திருமணத்திற்கு ஆசைப்படுறாங்களோ அந்த பெண் என்ன செய்யணும், தனக்கு ஏற்ற ஒரு மணமகனை நோக்கி சென்று அவனுடைய பாதத்துல இருக்கும்போது அது எதை உணர்த்துகிறது, உமக்கு விருப்பமா இருந்தால் என்ன பண்ணும், திருமணம் செய்து கொள். அப்போ நகோமி ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொல்லுகின்றார், நீங்க போய் உங்க வாழ்க்கையில சுகமா இருங்கள்ல என்ன பண்றா சொல்றா. அப்ப அதே வார்த்தைய ரூத்தினுடைய வாழ்க்கையில அவள் நிறைவேற்றுகிறார். தன் மருமகளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவள் என்ன பண்ணுகின்றார், கொடுக்கின்ற ஒரு மாமியாராக என்ன பண்ணுகின்றார் இருக்கின்றார். அப்ப அதே போல இந்த ரூத் என்ன செய்கின்றாள், கடந்து செல்லுகின்றாள். அவள் காத்திருக்கின்றாள், அந்த மனிதனை பார்க்கிறார். அட் த சேம் டைம் அந்த மனிதனுடைய கண்களை அவள் என்ன பண்ணக்கூடாது, படவும் கூடாது. என்ன செய்கின்றான், அங்க போறா, அவன் குளிக்கிறான், சாப்பிடுறான், சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுகின்றான், காத்து கொண்டிருக்கின்றார். அப்ப சில காரியங்கள், இது ஒரு சின்ன காத்திருப்பு தான், ஆனா அந்த காத்திருப்புக்கு பெரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணினது இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நமக்கு ஒரு காரியம் தேவைப்பட வேண்டும் என்றும் அல்லது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ரூத் என்ன பண்ணுகின்றாள், காத்திருக்கின்றாள். அது மாத்திரமல்லாம அதே 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்கள், தன் மாமியார் என்ன சொன்னாங்களோ அதையே அவள் என்ன பண்ணுகின்றாள், அப்படியே செய்கின்றாள். 5ஆம் வசனம், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் என்ன பண்ணுகிறேன் செய்வேன் என்று சொல்லுகின்றான். அப்போ அந்த மனிதனுக்காக அந்த மனிதன் நித்திரை வருகிற வரைக்கும் அவள் என்ன பண்ணுகின்றாள், காத்து கொண்டு இருக்கின்றாள். இன்னைக்கு சில பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட ஏதாச்சும் ஒரு காரியம் வேணும்னா அது கிடைக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகள் பெற்றோரை என்ன பண்ணி கொண்டே இருப்பாங்க, கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அதை தட்டி அப்பா சொல்லுவாங்க, ஒரு வாரத்துல வாங்கி தரேன். அந்த பிள்ளை அந்த ஒரு வாரம் வர கரெக்டா இருக்கும். அந்த ஒரு வாரம் முடியும் மறுபடியும் என்ன பண்ணும், கேட்கும்.
இது எதற்கு சொல்கிறேன்னா, சின்ன பிள்ளைகள் கூட தேவைக்கு காத்திருக்கணும்னு தெரியுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாமும் கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணணும்? காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை காத்திருக்கிறதுக்கு எந்த சூழலும் சாதகமா இருக்காது. ஆனாலும் நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் அதற்கான நிறைவான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகின்றார்? தருகிறவராக இருக்கின்றார். அப்ப ரூத் பொழுது விடுகிற வரைக்கும் என்ன பண்ணுகிறார்? காத்திருக்கிறான். அவன் தூங்குற வரை காத்திருக்கிறா. அப்புறம் போவாஸ் சொல்கிறா, நீ விடுகிறதற்கு முன்பதாக என்ன பண்ணிரு? எழுந்து அந்த வார்த்தையும் கேட்டு அதன்படியே அவன் என்ன பண்ணுகின்றான்? காத்திருக்கின்றான். அதற்கு அப்புறமாக ஒரு வார்த்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறாது. ரூத் போவாசை பார்த்து, நீ என்னை திருமணம் பண்ணிக்கொள்ள ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? அப்ப இந்த நடந்த சம்பவம் எதற்கு அடையாளம்? திருமணத்திற்கு அடையாளம். அப்ப காத்திருந்தாதான் ஒரு திருமணம் நடக்கும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கே மாப்பிள்ளை பார்த்து, இன்னைக்கே பொண்ணை பார்த்து, இன்னைக்கே என்கேஜ்மெண்ட் பண்ணி இன்னைக்கே திருமணம் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஒரு நல்ல காரியம் நடக்க நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அதே போல அங்க ரூத் என்ன பண்ணுகிறா? காத்திருக்கிறா. அப்ப அந்த காத்திருத்தல் எதை உணர்த்துகிறது? ரூத்தினுடைய நல்ல வாழ்க்கைக்கு அவளை என்ன பண்ணுகிறது? கொண்டு போகிறது. எனக்கு அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரு கசப்பு நிறைந்ததாக அல்லது கண்ணீர் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தருடைய சமூகத்துல தொடர்ந்து காத்திருக்க உங்க கண்ணீர் களிப்பாக மாறும். உங்க கண்ணீரை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றி உங்கள் காத்திருப்புக்கு ஏற்ற பலனை என்ன பண்ணுகின்றான்? தருகின்றான். ரூத்தே நினைச்சிருக்க மாட்டா, நான் தான் இயேசு கிறிஸ்து சந்ததியில வருவேன், அவள் என்ன பண்ணிருக்க மாட்டான்? நினைத்திருக்கவே மாட்டான். நினைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணினார்? கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, பொதுவா ஆண்களை காட்டிலும் பெண்கள் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்தை கட்டுகிறது யாருதான்? பெண்கள் தான். அதனாலதான் நமக்கு இன்னைக்கு அந்த தலைப்பை கொடுத்திருக்காங்க. அப்ப ரூத்தை போல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பெண்கள் கட்டுகிறவர்களாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். ஏன்னா ரூத்தை குறித்து அங்க ஆசீர்வாதமாக அதை தான் சொன்னார்கள். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். புரியுதா? அங்க லேயாலும் ராகேலும் இஸ்ரவேல் வீட்டை என்ன பண்ணாங்க? கட்டினாங்க. அதே போல அதற்கு உதாரணமா இங்க யார சொல்றாங்க? ரூத்த சொல்றாங்க. பாருங்க பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தை கட்டுகிற பெண்கள் தான் நீங்க. நீங்க எப்படி இருக்கணும்? கண்ணீரின் பாதையில இருந்தாலும் பின்வாங்கி போகக்கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன பண்ணணும்? செய்யணும். 3வதாக நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். இந்த 3 காரியங்கள், கண்ணீர், கடமை, காத்திருப்பு, இந்த 3 உங்க வாழ்க்கையில இருக்கும்போது உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களை ஆண்டவர் உயர்த்துவா, உங்க குடும்பத்துல உயர்த்துவா, உங்க கிராமத்துல ஆண்டவர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார்? உயர்த்தவர். ஆகவே இந்த நாளில் கூட ரூத்தை போல ஞானமாக நீங்க செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளில் கூட உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சபையாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வருகிறதற்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஆராதனை செலுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ரூத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து அப்பா கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, ஒருவேளை இந்த நாட்கள்ல கூட வந்திருக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கை கண்ணீரின் மத்தியில இருக்கலாம் இயேசப்பா. ஆனாலும் கண்ணீரை கண்டு கலங்கி விடாதபடி கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறவர் என்றும், அந்த கண்ணீரின் பாதையில கடந்து செல்லும் போது கண்ணீரை களிப்பாக மாற்றுவர் என்று எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல கூட வந்திருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்க கொடுக்கப்பட்ட வேலையில கடமையை கரெக்டாக சரியாக இருக்க கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வந்திருக்கின்ற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வந்திருக்கின்ற வாலிபர்களை ஆசீர்வதிங்க. ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் காத்திருக்கிற இவர்கள் ரூத்தை போல பாக்கியம் உள்ளவர்களாக இருக்க நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, சேஷமாக வந்திருக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு ராகேலை போல, லேயாளை போல, ஒரு ரூத்தை போல தன் குடும்பத்தை கட்டுகிற பெண்களாக, குடும்பத்தில் எத்தனை இடர்பாடுகள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாது குடும்பத்திற்காக உழைத்து குடும்பத்தை உயர்த்துகின்ற ஒரு பெண்களாக இருக்க நீர் கிருபை தரும்படியாக
நாங்கள் செபிக்கின்றோம் அப்பா. கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தையும் அப்படிப்பட்ட பலத்தையும் மனதிலே தைரியத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போய்விடக்கூடாது. பிரச்சனைகளை கண்டு மனமுடைந்து போகாமல் கர்த்தரை தைரியமான இருதயத்தை கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அதே போல ஒரு உண்மையான அன்பை ஒவ்வொருவரோட காண்பிக்கத்தக்க கிருபைகளை நீ தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். சேசமாக இசப்பா இந்த திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய கருத்தில் வைத்து செபிக்கின்றோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீ தலைவராக இருந்து சமாதானத்தை கெடுத்து போடுகிற, சந்தோஷத்தை கெடுத்து போகிற பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி சமாதான காரணர் நீ தலைவராக இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அதே போல ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கு உன்னதமான அன்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வேத வசனத்தின்படி ஒருவருக்கு ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்க கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிராமத்தின் பிள்ளைக்கு செய்கின்ற கைகளின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன நல்ல தகப்பனே, அன்பு பிள்ளைகள் செய்கின்ற ஒவ்வொரு கைகளின் பிரயாசத்தையும் நீர் ஆசீர்வாத தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். சேசமாக விவசாயம் செய்கின்ற பிள்ளைகளை உடைய கருத்தில் வைத்து நாங்கள் செபிக்கின்றோம். அறுவடை காலம் அப்பா, இந்த நாளில் கூட இசப்பா அறுவடை நேரத்துல மழை வந்து விட்டது அப்பா. ஆனாலும் தகப்பனை எல்லாமே இப்படி சித்தத்தின்படி நடக்கும் அப்பா. இன்னும் கூட அறுவடைக்காக காத்து கொடுக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கால சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து அறுவடை சிறப்பாக முடிக்க கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அதே போல விவசாயம் செய்கின்ற பிள்ளைகளுக்கு நிறைவான பலனை கத்தனை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம் அப்பா. இந்த நாளில் கூட 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை உடைய கருத்தில் வைத்து செபிக்கின்றோம் அப்பா. கத்த நீங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகள் தேர்வு காலங்களை எந்த பலவீனம் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷத்த ஞானத்தினாலே பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். தேர்வு வரையில் நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். தேர்வை நல்லபடியாக மேற்கொள்ளவும் நல்ல ஒரு மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு ரிசல்ட்டோடு அவர்கள் பிள்ளைகளை மகிழ்வாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அப்படி பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேனப்பா. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய கருத்தில் வைத்து ஜெபிக்கின்றேன். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தரே அப்பா, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். உடைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆலயத்துக்கு வர தடைப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வருகின்ற நாட்களே கர்த்தர் அழைத்து வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலை எடுத்து மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இரவு நேரத்துக்களாக பிரவேசிக்க இருக்கிற நல்ல நித்திரை கொடுங்க. தீய சொப்பனங்க சாத்தானின் கண்கள் எல்லாவற்றிற்கு விலைக்கு மறைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அதிகாலம் எழுந்து நம்முடைய ஆலயத்திற்கு வந்து நமக்கு நன்றி செலுத்த கிருபை கொடும். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்தன் மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. சிலுவை அண்டையில் நம்பி வந்த நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரையோ எனதுள்ளத்தினுள் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம். யாவருக்கும் ஸ்தோத்திரம்.